the next day. Hi guys, welcome back to my channel NithuMakeupArtist. So இன்னைக்கு வந்து day 2 தான் பார்க்க போறோம். Day 1 நேத்து பார்த்திருப்பீங்க, முகூர்த்தம்க்கு பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அவங்களோட ரிசப்ஷன் க்ளூக்கு நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறது, இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ப்ரைடல் புக் பண்ணணுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். 9500132465 இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ரைடல் டேவை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ப்ரைடல் ஒர்க் இப்போ நான் கிளம்ப போகிறேன். என்னென்ன திங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து நான் ட்ராலி எடுத்துகிட்டு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராலியில் நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸு, வெட் டிஷ்யூஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே ஃபுல்லாக வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸு, ஹேரோட என்ன சொல்கிறது எல்லா மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் என்னோடய பேலட் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் பேலட், பி பர்ஃபெக்டோட கார்னிவல் பேலட்டு. ஸோ இதுதான் வந்து நான் எல்லா பிரைட்ஸ்க்கும் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து என்னோடய பின் பாக்ஸ் அண்ட் டிஷ்யூ பாக்ஸ். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இதில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பேஸு, என்னோடய லிப்ஸு, என்னோடய ஐஸு, ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த பாக்ஸில் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் ஈஸியாக வந்து கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கேரி பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். சப்போஸ் ப்ரைட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இது நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ப்ரஷ் பேகு, கர்லிங் மிஷின்ஸ், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நான் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஃபுல் ஆஃப் என்னோட ஐ ஷேடோஸ், லிப்பு, ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர்ஸ் அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே என்னோடய பின் பாக்ஸ் வச்சுருவேன். அதுக்கு மேலே என்னோடய ஃப்ளாஸ் அண்ட் ஐஷேடோ பேலட் வந்து இதுக்குள்ளே வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் காலிங் மிஷின் ஐகானிக்கோடது, இது வந்து 28. இது ஒன்று தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குமா. ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அதுக்காக. அண்ட் லாஸ்ட்டாக முக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். இது எப்போவுமே என்னோடய கிட்டில் இருக்கும். எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்லேயும் வச்சுருக்கணும். இது வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் வச்சிடல அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து சீக்கிரமே வாங்கிடுங்க. இது ஆல்மோஸ்ட் 5 to 6 meters இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கேரி பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னோடய டிஷ்யூ பாக்ஸ். அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி பிரைட் க்ரூம் 2 பேரும் எப்படின்றது தெரியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேஸ் வச்சுக்கிட்டேன். ரெடி. அண்ட் என்னோட ரீசன் ஃபேவரட் என்னோட ப்ரஷ் பேக். அவ்வளோதான், ரெடி டு கோ. அங்கே போயிட்டு அவங்கள நான் வந்து மீட் பண்ணுறேன். பை பாய். பாய். ஆஃப் பண்ணுடா. ஸோ ஸ்டார்டட், கிளம்பியாச்சு. பாய் பாய். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய். என்ன பண்ணலாம் வழுக்குது. ஒன்னாகல. பாய் 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 பாய். யூஷுவல் நாங்கள் எங்களோட ஜெட்டில் தான் போக போகிறோம். ஸோ இந்த ட்ராலியை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு தலைவர் வந்து வண்டி ஓட்ட போகிறார். ஸ்டார்டட்.
கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆன் டைம் நம்ம வந்து மண்டபத்துக்கு ரீச் ஆயாச்சு. உள்ளே போயிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் சேம் பாட்டு. நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். மண்டபத்தில் யாருமே இல்லை. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இவங்க 2 பேர் பண்ணிகிட்ருக்காங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஆன் த வே. நான் 2:30 to 3 வர சொன்னேன். இப்போ 3:10 ஆகுது. தெரியல எத்தனை மணிக்கு வர போகிறாங்க. திருப்ப அகெயின் சேம் நேற்று நடந்த மாதிரியே தான் நடக்க போகுது. பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. இல்லை, நேச்சராக நல்லா அழகாக பண்ணியிருந்தீங்க. எங்கள் அம்மா பாராட்டுற அளவுக்கு எங்கள் வீட்டில் நார்மலாகவே மேக்கப்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இது சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. கிடையாது, அதான் அவ்வளோதான். லைட் பண்ணுறேன். ஆவி பறக்குது. இது என்னது? கட்டதா இல்லை சார், அது சோயா பீஸ் அது வந்து இது பண்ணி மீன் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. வெஜ் மீன் பார்க்க அப்படியே ஃபிஷ் மாதிரியே இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்குது. அது டேஸ்ட் கூட அதே மாதிரி தான். ஓகே ஓகே. நாங்கள் கல்யாண வீட்லேயே சாப்பிட்டோம். இப்போ எங்கள் பசங்களுக்கு நைட் டின்னர் வாங்க வந்திருக்கோம். ஆர்டர் பண்ணிடுவோம். ஸோ வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு நாளைக்கு பிளானுக்கு அகெயின் முடியல. நாளைக்கு நாளைக்கு பிளானிங்க்கு பேக் பண்ணணும். அந்த வேலை மெயினாக இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஹலோ ஹாய், ஜஸ்ட் நான் ரீச் ஹோம். பயங்கர டயர்டாக இருக்கேன். என்னோடய ஃபேஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்லாம் நினைக்கக்கூடாது. அது அப்படி தான். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ பசங்களுக்கு டின்னர் வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் தனியாக அவங்கள விட்டு போனதே கிடையாது. பட் தே மேனேஜ். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனிஹவ், உங்களுக்கு இந்த மாதிரி விலாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ப்ரைடல் ஒர்க்குக்கு என்ன புக் பண்ணோம் அப்படின்னா 9500132465 கீழே அந்த நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ரைடல் ஒர்க்குக்கு என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி ப்ரைடல் ஒர்க், எனி மேக்கப், எனி திங், பார்ட்டி மேக்கப், பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப், க்ரூம் மேக்கப் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். வெரி 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 லோ பட்ஜெட்லேயும் ஹை பட்ஜெட்லேயும் ரெண்டுத்துலையுமே நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ காண்டாக்ட் மீ. டாட்டா பை பை. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து அகெயின் we are going to அவுட் ஆஃப் ஸ்டேஷன். என்னோடய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் என் பர்த்டே, பட் நாங்கள் என்னோடய ப்ரைடல் ஒர்க் இருந்ததுனால நான் செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் நாளைக்கு நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த vlog-ஐ நீங்கள் தனியாக பார்க்க போகிறீங்க. எங்கள் கூட வாங்க மாட்டேங்க. ஆமாம், நாங்கள் ஃபேமிலியாக நாளைக்கு vlog எடுக்க போகிறோம். டாடா பை பை.